என் பேர் சாக்கிர் ஹுசைன். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கோகேஸ் ஆட்டோஸ் இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இயர்ஸாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக ஃபுல் ஸ்டாக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து எல்பிஜி பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சிஎன்ஜி வந்து தமிழ்நாட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் பிஃபோராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து இப்போ 6 மந்த்ஸாக தான் இதாக போயிட்டுருக்கு. எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா, சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்பிஜி கம்பேர் பண்ணும்போது மைலேஜஸ் அதிகமாக கிடைக்குங்க. அதாவது கம்மியான காஸ்ட்டில் வந்து அதிகமான மைலேஜஸ் எடுக்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. எல்பிஜியில் வந்து பார்க்குறத விட சிஎன்ஜியில் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ணால் போதும். மற்றபடி 30,000 கிலோமீட்டருக்கு வந்து ஜென்ரல் செக்அப் தாங்க. இப்போ டேங்கோட சைஸ் வந்து ஹையஸ்டான சைஸ்னா எவ்வளவு இருக்குது, லோவஸ்ட் சைஸ்னா எவ்வளவு இருக்குது? டேங்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3K, அதாவது 5 kgலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து 49 லிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் கெப்பாசிட்டியில் 49 லிட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபில்லிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 kgs வரைக்கும் ஃபில் ஆகுங்க. இது வந்து ஆட்டோ அந்த மாதிரி சின்ன 3 வீலர்ஸ் பேசஞ்சர் ஆட்டோஸ் அது மாதிரி வண்டிக்கு போடுறாங்க. கார்களுக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா 60 லிட்டர்லேருந்து போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 kg கேஸ் ஃபில் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60, 65, 70, 75 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இந்த 4 டைப் ஆஃப் டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 kg அடிஷ்னலாக ஆட் ஆகும் சார். இப்போ மினிமம் இது பண்ணுறேன்னா எவ்வளோ செலவாகும், மேக்ஸிமம்னா இப்போ எவ்வளோ செலவாகும்? மினிமம் அதாவது நம்ம ஸ்டாக்ன்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஓபிடி அப்படின்னா என்னன்னாக்கா ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணி அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா OBD2 அப்படின்ற ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த OBD2 கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிடி ஆப்ஷன்ஸோடு வருங்க. அதாவது எக்ஸாஸ்ட்டில் போகிற ஃபியூல் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் டூல்ஸ் இல்லாமல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அடாப்டேஷன்ஸோடு வருதுங்க. அது ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது ஒன் டைம் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா அதுவே ஆட்டோ டூனப் பண்ணிக்கும். அதே எவ்வளோ பேர் போகிறோமோ அவ்வளோ பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ டூனப் பண்ணோம். இது அடிஷ்னலாக வேறு எந்த இதுலேயுமே இல்லை, எந்த கண்ட்ரோலர்ஸ்லையுமே இல்லை, ஸ்டாகில் மட்டும் தான் இருக்குங்க. இது வந்து பேசிக் மாடல் போட்டிங்கனாக்கா 45,000 வருதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ அப்புறமேட்டு நம்ம டேங்க்கு சேஞ்ச் ஆகும்போதும் கண்ட்ரோலர் சேஞ்ச் ஆகும்போதும் மெட்டீரியல் காஸ்ட் வந்து மாறுங்க. இப்போ இதில் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொதுவாக வண்டியில் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு மைலேஜ் மாறுங்க. மற்றபடி மைலேஜுக்கும் இதுக்கும் இது கிடையாது. ஸ்பார்க்கிங், அதாவது ஃபியூல் ஸ்பார்க் ஆகிறது வந்து கரெக்டான லெவலில் எரிஞ்சதுனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜஸ் நல்லா இருக்குங்க. இப்போ சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைலேஜ் வந்து பெட்ரோலில் என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 60 to 70% எக்ஸஸாக கிடைக்குங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண பெஸ்ட்டாக இருக்குங்க? இது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு வந்து ஜென்ரல் செக்கப் சார். அந்த ஜென்ரல் செக்கப்பில் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா நமக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குதுன்றது பார்ப்பாங்க. அப்புறம் சாஃப்ட்வேரில் வந்து எந்த அளவுக்கு மேப் செட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஃபர்தராக கேஸ் ஹோசஸ்ஸு, கூலண்ட் ஹோஸு, வேக்கம் ஹோஸ் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இது வந்து 30,000 கிலோமீட்டருக்கு வந்து செக்அப் பண்ணிட்டா போதுங்க. அதுக்கடுத்து 3 வருஷத்துக்கு வந்து டேங்க் மட்டும் ஹைட்ரோ டெஸ்டிங் பார்க்கணுங்க. அது கம்பல்சரி பண்ணி ஆகணும் சார். இப்போ இது வந்து 4 வீலருக்கு மட்டும்தான். அப்போ வேனு பெரிய வண்டிக்கெல்லாம் பண்ண முடியுங்களா? பண்ண முடியுங்க. அதாவது இது 4 வீலருக்கு மட்டும் இல்லைங்க, டீசல் வெஹிக்கிள்ஸுக்கும் பண்ணலாம். பட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா இது வந்து டியூல் ஃபில்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பெட்ரோலும் வருங்க, பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம், கேஸ்லேயும் ஓட்டிக்கலாம். எப்போவுமே ஸ்டார்டிங் பெட்ரோல் தான், ரன்னிங் தான் கேஸு. இப்போ நீங்கள் டீசல் வெஹிக்கிளுக்கு போயிட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்க வண்டிக்கு போட்டால் தான் உங்களுக்கு காஸ்ட் வந்து டேலி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அதிகம் டீசல் வெஹிக்கிள்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து டியூல் ஃபில்லாக யூஸ் பண்ண முடியாது, சிங்கிள் ஃபில்லாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம டீசல் வெஹிக்கிள் பண்ணுறது கிடையாது, பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டைப் ஆஃப் கார்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு இது பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டர்போ இன்ஜின் வருங்க. இதுலேயே 2 டைப் ஆஃப் டர்போ இருக்குங்க, இன்டைரக்ட்டு, டைரக்ட்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வர டர்போக்கு வந்து பண்ண முடியாது. அது பண்ணுறதா இருந்ததுனாக்கா அதாவது 60%, 70% கேஸும் 40% பெட்ரோலும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து யூசேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு எத்தனை வண்டிங்க நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம்? ஆனால் ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 150லேருந்து 200 வெஹிக்கிள்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து பெட்ரோல், எல்பிஜி 2 கம்பேர் பண்ணி. ஒரு வண்டி விட்டாங்கன்னா எத்தனை நாள் நான் எடுத்துப்பேன்? சிஎன்ஜினாக்கா 1 டேங்க, அதுவே எல்பிஜினாக்கா 4 to 5 hours.
அதிகமாக எந்த வண்டிங்க பண்ணியிருக்கீங்க? அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாலாம் கணக்கே கிடையாதுங்க. இந்த மாடல் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிஎன்ஜி தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா பெட்ரோல் காஸ்ட் வந்து 112 ரூபா 113 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரோலுக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 2 கம்மியாகுங்க எல்பிஜிக்கு. ஸோ எல்பிஜி காஸ்ட்டு 71 ரூபா ஆயிடுச்சு. அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபியூல் சேவிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35லேருந்து 40% தான் இருக்குங்க. சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 77 ரூபா வருதுங்க பெர் கேஜி. அது வந்து 60 to 70% எக்ஸஸாக கிடைக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% கிடைக்குது. அதனால் இப்போ வர எல்லா கஸ்டமர்ஸும் வந்து மேக்ஸிமம் சிஎன்ஜிக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்பிஜியில் என்ன மைனஸ்ன்னு எல்பிஜியில் மைனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தாங்க, கிலோமீட்டர் கிடைக்கிறது கம்மியாக கிடைக்கும், அதுதான் அதில் மைனஸ். சிஎன்ஜியில் மைனஸ்னு என்ன இருக்குது? சிஎன்ஜியில் மைனஸ்னால் ஒரு 2 டைப் ஆஃப் மைனஸ் இருக்குங்க. ஒன்று வந்து டேங்க்கோடைய கெப்பாசிட்டி அதிகம், அதாவது 60 லிட்டர் டேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கிலோ கேஸ் தான் ஃபில் பண்ண முடியுங்க. ஸோ அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பங்க்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் ஃபியூச்சர் பங்க் வந்துடுங்க. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பங்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து பூட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இதுவே சின்ன வண்டி ஹேட்ச்பேக் வண்டியாக இருந்ததுனாக்கா அதில் பூட் ஸ்பேஸ் கிடைக்காது நமக்கு. அது மட்டும் தான், அந்த 3 மட்டும் தான் இப்போதைக்கு இருக்க டிஃபிகல்ட்டி. இப்போ டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டுறவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க? இப்போ அவங்க டாக்ஸி ஓட்டுறவங்கனாக்கா எப்படி கேட்குறீங்க? எனக்கு இப்போ ஓன் யூஸ் இல்லாமல் டீ போர்டு வச்சுருக்கிறவங்க, இப்போ அவங்களாம் எத்தனை பேர் பொதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க? இப்போ டீ போர்டுன்னு எடுத்துட்டிங்கனாக்கா கோ டாக்ஸி ரெட் டாக்ஸி ரெண்டுத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 350லேருந்து 400 வெஹிக்கிள்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ஓவரால். ஸோ அது டிபெண்ட் அப்பான் மைலேஜ், அவங்க ஓட்டுற ஸ்டைல் ப்ளஸ் மைலேஜ் வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மாட்டிட்டு இருக்கிற சேஃப்டிக்கும் சிஎன்ஜியில் இருக்கிற சேஃப்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? நீங்கள் இப்போ வந்து பெட்ரோல் இருக்கிறதுக்கு டீசல் இருக்கிறதுக்கு சேஃப்டி எப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது அதளவுக்கு. அப்படி கிடையாது. அதாவது எல்பிஜியில் சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், சிஎன்ஜி போடும்போது சேஃப்டி எப்படி இருக்கும்? சார் ரெண்டுலேயுமே வந்து, அதாவது எல்பிஜி சிஎன்ஜி ரெண்டுத்துக்குமே சேஃப்டி வந்து 100லேருந்து நான் 200% கேரண்டி கொடுக்குறோம். பட்டு சேஃப்டி, அதாவது ஆக்சிடென்ட்டுன்றது எதையுமே வந்து எப்போவுமே யாராலையுமே கணிக்க முடியாது. எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பார் தான். ஸோ ப்ரெஷர் வந்து எங்கிட்ட ரிலீஸ் ஆன அடுத்த டேங்க்லேருந்து ஓப்பன் ஆச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஜஸ்ட்டு தீ பிடிக்கும், அதாவது தீ பிடிச்சி எரியும், வெடிக்காது. சிம்பிளாக சொல்ல போனால் எல்பிஜி வந்து தீ பிடிக்கும், வெடிக்காது. பட் சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீ பிடிக்காது, ஆனால் வெடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எல்பிஜியில் வந்து 2.5 பார் தான். ஸோ அதனால் அது வந்து வெடிக்கிற அளவுக்கான ப்ரெஷர் கிடையாது. டேங்க் ஓட்டையே இருந்தாலும் அதுலேருந்து எல்பிஜி வெளியே வரதான் செய்யுமே தவிர வெடிக்காது. பட் சிஎன்ஜி வந்து அப்படி கிடையாது. டேங்க் ப்ரெஷர் வந்து 250 பார். ஸோ அதனால் அந்த ஒரே காரணத்துக்காக தான் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ணணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டிங் கொடுத்துருவாங்க, லைசன்ஸ் பிளேட். அதில் வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது எப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணது, அடுத்த டியூ டேட் எப்போ வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம அது செக்கிங்க்கு கொடுத்தே ஆகணும். இப்போது நம்ம சிஎன்ஜி போட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்னென்னலாம் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் என்னென்ன மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும்? ஆர்டிஓ அதாவது ஜென்ரலாக என்ன ஆர்டிஓ ப்ராசஸ் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தாங்க, புதுசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. மினிமம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா மாறுது. அது வந்து நம்ம இந்த ஏரியாவுக்கு அப்படின்றது சொல்ல முடியாது. கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500ங்க ஓன் போர்டு வண்டியாக இருந்ததுன்னா. அதுவே டீம் போர்டு, ஆமாம், அதே டீ போர்டு வண்டியாக இருந்ததுனாக்கா 6500, அதாவது 6000 வருது. இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக தான் அந்த இது போகிறோம். நம்ம என்டோஸ்மெண்ட்டில் ஆர்டிஓ பண்ணோம்னா ஆட்டோமேட்டடாக இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது, அதாவது கிளைம் பண்ணுறதில்ல, இன்சூரன்ஸ் காட்டும்போது இதையே நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு நாளைக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆர்டிஓ ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க, பட் இன்சூரன்ஸில் ஆட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஓ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுனாக்கா கம்பல்சரி இன்சூரன்ஸில் வந்து ஆட் பண்ணிடுறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டேங்க் மாட்டினா நீங்கள் எல்லாமே, அதாவது A to Z வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். A to Z நீங்கள் எல்லாமே? ஆமாம். இப்போ நான் ஒரு வண்டி நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டலேஷன் பண்ணி என்டோஸ்மெண்ட் பண்ணி தர வரைக்கும் ஆர்டிஓவும் செட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மட்டும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னாக்கா அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஸோ அது காரணத்தினால நம்ம ஆர்டிஓ ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சிருச்சுனாக்கா அந்த ஆர்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். பெட்ரோல் பக்கத்தில் எல்பிஜின்னு சிஎன்ஜி மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு இன்சூரன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்க. என் பேர் என்ன சார்ல்ஸ் டிக்சன். இந்த மாதிரி சிஎன்ஜி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுனாவே உங்களுக்கு பிக்கப் கம்மியாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். அடிக்கடி எங்கே போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க என்னென்னா, நீங்கள் பெட்ரோலில் இருக்க பிக்கப்பு உங்களுக்கு வந்து கேஸில் இருக்காது. இப்போ சிஎன்ஜி போட்டாலும் சரி, எல்பிஜி போட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த பிக்கப் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஎன்ஜி கேஸ்னாவே காமனாக எல்பிஜி அண்ட் சிஎன்ஜி ரெண்டுமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஜிக்கு பிக்கப்பு அந்த டார்க் இருக்கும், அதே மாதிரி சிஎன்ஜியில் இருக்காதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா டைமிங் அட்வான்ஸ்டு ப்ராசஸ்னு ஒன்று போடுவோம். அது பேர் நேம் வந்து டைமிங் அட்வான்ஸ்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னா கிராங்க் சென்சர் பொசிஷன்லேருந்து எடுக்கும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு இன்ஜெக்டர் இருக்குது. இன்ஜெக்டர்லேருந்து ஓஸ் இருக்கும். அந்த ஓஸ் வழியாக கேஸ் இன்லெட் ஆகி அது மேனிஃபோல்டு வழியாக உள்ளே போகும். ஸோ அந்த மேனிஃபோல்டு அந்த கேஸு அந்த டியூப்பில் ஹோல்ட் ஆகிடும். இப்போ கேஸில் வண்டி ரன் ஆகும்போது இன்ஜெக்டர் கிட்லேருந்து ஃபில்ட்ரு, அதுக்கடுத்து மேப் சென்சார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்லேருந்து அப்படியே கேஸ் ஓஸுக்கு போய் அதுக்கப்புறம் தான் மேனிஃபோல்டு போகும். இப்போ இந்த பிஸ்டனில் என்னென்னா இன்லெட் வால்வ் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். அந்த இன்லெட் வால்வை கொஞ்சம் டைமிங் 12 மில்லி செகண்ட்ஸ் அதை குறைக்கிறதுக்கு தான் அந்த டைமிங் அட்வான்ஸ்டு ப்ராசஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் அந்த கேஸ் நிற்கிறத கொஞ்சம் டைமிங் டிலே பண்ணுறதுனால என்ன ஆகுனா கேஸ் ஃபுல்லாக அந்த ஓஸ் அந்த பிஸ்டனுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அது இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகும், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஓஸ்டோக் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகேவா? அதனால தான் அந்த டைமிங் அட்வான்ஸ்டு ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா புல்லிங் பவர் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். கரெக்டாக பெட்ரோலுக்கு ஈக்குவலாக தான் வைக்க முடியுமே தவிர பெட்ரோலோட அதிகமாக வைக்க முடியாது. பெட்ரோலுக்கு ஈக்குவலாக டைமிங் அட்வான்ஸ் ப்ராசஸ் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ மாருதி வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 511 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹுண்டாயில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். சிகேபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேரியண்ட் இருக்குது. 5 வேரியண்ட்டு அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோகேஸ் ஆட்டோஸுங்க. கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், அதாவது ஆவாரம் பாளையம் பக்கத்தில் இருக்குது. நம்மளுடைய செகண்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் பைபாஸில் இருக்குங்க. அவினாசி சேலம் பைபாஸ். ஓகேங்க. இதுக்கு முன்னாடி சிஎன்ஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை. நான் பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சிஎன்ஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கார் ரிவ்யூ, பைக் ரைடிங் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். நிறைய கேஜெட் அன்பாக்சிங் கூட வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.